அதிமுக பொதுக்குழுவில் தற்காலிக அவைத்தலைவர் கே பி முனுசாமி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த தேர்தலை அவர் சந்திக்க இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் ஒரு வாக்குச்சாவடியை கிளைக்கழகமாக உருவாக்கி அதில் 9 பேரை, அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிளைக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் 3 பேர் இணைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நமக்கு சமமாக தேர்தல் பணியை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார். நம் முன்னால் என்ன பணி இருக்கிறது? இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும், முன்னால் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த 2026 தேர்தலில் தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுடைய தளபதிகள். இந்த தளபதிகள் நீங்கள் அங்கே சென்று நம்முடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கேற்ப அங்கே இருக்கின்ற மற்ற கட்சி நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் இணைந்து நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இன்னும் 4 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்தில் நம்முடைய எதிரி யார் என்று சொன்னால், உண்மையான எதிரி நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. ஒவ்வொரு கிராமத்திலேயும் அங்கே ஒரு கிளை இருக்கிறது என்று சொன்னால், அதிமுக வலுவாக இருக்கிறது என்று சொன்னால், அடுத்ததாக இருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2026 நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் நாம் அதை சந்திக்க இருக்கிறோம். தயவு செய்து நம்முடைய மனமாச்சரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றிலிருந்தே, அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் கீழே இறங்கி சென்று அனைவரும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உறுதி. காரணம் என்னென்று சொன்னால், இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற நாம் மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மீது பாசம் உடையவர்கள், மக்கள் மீது பற்றுடையவர்கள். நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பேன் என்று சொன்னால், மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமர்த்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. 96 தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். 89 தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார். ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அருமை சகோதரர் சண்முகம் அவர் சொன்னார்கள், இந்த இயக்கத்திற்கு வரலாறு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய பொழுது அந்த கட்சியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் வெளியேறினார்கள். வெளியேறிய போது கட்சியை தூக்கி பார்த்தார்கள், கட்சி அழிந்துவிடும் நினைத்தார்கள். இல்லை. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்றதற்கு முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் கூட எதிர்த்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே சுவைத்துவிட்டு ஆட்சி விட்டு வெளியேறிய பின்பு கட்சியை தூக்கி பார்த்தார்கள், அவனும் அழிந்தார்கள், காணாமல் போய்விட்டார்கள். அதே போல்தான் இன்று தொண்டர்களில் ஒருவராக இருந்து, தொண்டராக இருந்து, கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, அமைப்பு செயலாளர் இருந்து, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து, இப்படி படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் 2 கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழுவிலே பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சி செய்கிறார்கள். அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ, அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ, அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள். அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் அப்பொழுக்கற்ற நிலையிலே போராட வேண்டும். எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும். எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும்
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம். அடுத்த பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால், உங்களுடைய வேகமான உழைப்பால், தொண்டர்களுடைய உழைப்பால், தொண்டருடைய உழைப்பின் வெற்றியால், தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுக்குழுவில் நிர்வாகிகள், தொண்டர்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என KP முனுசாமி பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அறுக்கறுக்க வைரம் என்னும் அதை போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிவாகை சூடும். ஆணை, சேனை, ஆளம்பு, கோட்டை, கொத்தரத்தின் கொடிமரத்தின் மேலே 8வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கு சூழலை ஏற்றிருக்கின்ற கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். ஓங்கரடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி வீங்குடனீர் ஞானத்து இருடகற்றி அங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றதொரு ஏனையது தன்னேரில்லாத தமிழ் மண்ணுக்கு தன்னிகரான தலைவன்தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். கன்னடமும் கடிதலங்கும் கவின் மலையாளமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து வென்றுபலவாகிடும் ஆரியம்போல் உலகவிட கடிந்து விடிந்து சிதையாவும் சீரடமை செயன்மறந்து வாழ்த்துதுமே என்று சொல்கிற தமிழ் மண்ணின் மகத்தான தன்னிகரற்ற தலைவர் தான் நம்முடைய அறுவையிடர் எடப்பாடியார் அவர்கள். உங்களுடைய பலத்த கரகொலிக்கு எழுப்ப, பலத்த கரகொலி ஓசை எழும்ப, இந்த அரங்கமே அதிர நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், நேற்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் 4 மாதங்களில் தமிழகத்தினுடைய மாட்சிமை தாங்கி முதலமைச்சராக வர இருக்கின்ற அறுவையிடர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான செயற்குழு பொதுக்குழுக்கு தற்காலிக கழக அவைத்தலைவராக பொறுப்பேற்று இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கு அண்ணன் KP முனுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் கழக பொருளாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பான கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து வைத்த கழக தலைமை நிலைச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்து வரவேற்புரை நிகழ்த்திய கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கு அக்கா திருமதி ப. வளர்மதி அவர்களே, இரங்கல் தீர்மானத்தை வாசித்த முன்னாள் அமைச்சர், கழக அமைப்புச் செயலாளர் அண்ணன் S. செம்மலை அவர்களே, தீர்மானங்களை வாசித்த முன்னாள் அமைச்சர், கழக புரட்சித் தலைவர் பேரவை செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சகோதரர் திரு R. P. உதயகுமார் அவர்களே, தீர்மானத்தை வாசித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர்,
கழக இலக்கிய செயலாளர் சகோதரர் திரு முனைவர் SS வைகைச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய சென்னை மயிலாப்பூரில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, முழு விவரங்கள். லாவண்யா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில தொடங்கி வைத்து அதை ஆய்வு செய்திருக்கின்றார். குறிப்பாக தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தமிழகம் முழுவதும் திமுக தங்களுடைய தேர்தல் இதை தற்போது தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் திமுகவினுடைய சென்னை தென்மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 122வது வட்டத்துல இந்த பரப்புரையை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு 68,463 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலேயும் கலந்துரையாடல்கள், தெருமுனை கூட்டங்கள், வாக்காளர்கள் சரிபார்ப்பு இயக்கங்கள் உள்ளிட்டவற்றை திமுக சார்பில் தற்போது நடத்தப்பட திட்டமிட்டப்பட்டிருக்கின்றது. 2026 தேர்தலை முன்வைத்து இவர்களுடைய தேர்தல் களம் என்பது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற விதத்தில் இந்த பரப்புரை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. லாவண்யா, நன்றி லிபிகா. அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பங்கு பெற்றுகின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வரியுள்ள சிறப்பு அழைப்பாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு முன்னாலே பேசியவர்களும் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மை மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி, அறிவு, வேலை வாய்ப்பு, நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது. அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம், மக்கள் நலன், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றித்தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசாக பார்த்தார்கள். நாட்டு மக்களைத்தான் வாரிசாக பார்த்தார்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியதை போல எவ்வளவு பிரச்சனை, சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது
இங்கே இருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள். சட்டமன்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள். உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ. இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரசில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள். அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். எண்ணி பாருங்கள், அதையெல்லாம் நாம் கடந்தோம், வெற்றி பெற்றோம். அது பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே திரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள், ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை. அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இதைத்தான் சொல்ல முடியும். ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். இங்கே வீட்டிருக்கின்றீர்களே, என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள், அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள். அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம், வழங்கினோம். அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில வீட்டுக்கு அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அது நிறைவேறும். வந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்குழு பகுதி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தலை களம் கண்டவர்கள். நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, அல்லது கூட்டுறவு சங்க தேர்தலாலும் சரி, அவ்வப்போது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலாலும் சரி, அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர். அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள். ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற, உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள்.
நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்படுறது. அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம். இன்றைக்கு 1991 திமுக 2 இடம் தான் வெற்றி பெற்றது. திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்முடைய அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது. ஒரு சரித்திர சாதனையை படைத்தோம். அதற்கு பிறகு 2006 நாம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றோம். 2001 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்லை. 2014 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல. 2014 ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. அண்ணா திமுக 37 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2016 புரட்சி தலைவி அம்மாவில் யாருடன் கூட்டணி வைக்காமல் 234 இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அது தெரியாமல், விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார். அதே வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்றத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதில் 2 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தலில் 9 தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம். ரெண்டாயிரத்தி 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம் 2019. ஆனா எம்எல்ஏ தொகுதியில் வரும்போது 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அதே 2021 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. அண்ணா திமுக எதிர்த்து
அண்ணா திமுக திமுக 2 தான் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் போட்டியிட்டோம். அதுல 9 எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம். அப்ப நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமா வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக வாங்கினாங்க. இதுதான் நிலைமை. அது மட்டுமல்ல, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுல 39 தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் வருது. 10 இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வாங்கின வாக்கு, திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்துனா 41.33%. அண்ணா திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கி இருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 15 சட்டமன்ற தொகுதியில 1% வாக்கு தான் குறைவு. 18 சட்டமன்ற தொகுதியில 1-2% வாக்கு தான் குறைவுபட்டிருக்குது. சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். இந்த நம்முடைய தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க, இல்ல கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டாங்க. உயர்த்தல, ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க. அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் 3 லட்சம், அரசு சார்ந்த நிறுவனத்தில் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இது வரைக்கும் நிரப்பல. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சாங்க. இந்த 4.5 ஆண்டுகளை
அரசு பணியாளர்கள் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அதோட அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க. அம்மா மினிக்கலை கைவிட்டுட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சியின் வாயிலா தெரிவிச்சோம், ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. எப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகிற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. அதோட இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க. சரி, இப்ப கொடுப்பத இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா கல்லூரி திறந்து 5 மாதம் கழித்து இப்ப கொடுக்குறீங்க. அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்தில் லேப்டாப் வாங்கி இன்றைக்கு அதன் மூலமாக அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் கொடுப்பதனால என்ன பயன்? எண்ணி பாருங்க.
இதை கொடுப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கொடுப்பதை உரிய நேரத்தில் கொடுத்தீங்களா? இல்ல. அவருடைய வாக்கு தேவை. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்து விட்டது, தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்து விட்டது. அதனால அவசரமாக இன்றைக்கு அரசு கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் அவளை குண்டர் சட்டத்திலே கைது செய்தார். விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு மக்கள் விரோத திமுக அரசாங்கம். அது மட்டுமில்லாம டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்முதல் நிலையத்திலே விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக 15 நாட்கள் நெல் கொள்முதல் நிலையத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்திருந்தார்கள். கொள்முதல் நிலையத்திற்கு முன்பாக நெல் மணிகளை குவித்து வைத்திருந்தார்கள். தொடர் மழையின் காரணமாக நெல் மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன். அப்பொழுது குறிப்பிட்டார்கள், 15 நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த குடோனில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும். இப்படிப்பட்ட அவல நிலை எங்களிடத்தில் இருக்கின்றது. கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அதை பார்க்க யாருமே செல்ல, இந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல திமுகவிலிருந்து யாரும் செல்ல. திரு உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போன அறிவிச்சாங்க, பத்திரிகையில பார்த்தேன். பரவாயில்ல, விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். ஆனா அங்க போகல, நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார். ஏற்கனவே அந்த கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அதுக்கு முன்பு 20 நாட்கள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது, சரக்கு ரயில்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம். அங்கே போனா கேரோ பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்ற பயத்துல அப்படியே திரும்பி போயிட்டாரு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள். விவசாயிகளை இன்றைக்கு நஷ்டத்திலே தள்ளி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள். அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. என்ற ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, செங்கல் உயர்வு, மர விலை உயர்வு. இப்படி அவல ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அதோடு மின் கட்டணம் சுமார் 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார், மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள்
குறைந்ததான் நம்ம அம்மா இருக்கும்போது குறைவாத்தான் நம்ம மின்கட்டணத்தை நம்ம உயர்த்தணும். ஆனா திமுக ஆட்சி போல 52% உயர்த்தல, நிலைக்கட்டணத்தில் உயர்த்தல, ஆண்டுக்கு 5% மின்கட்டணத்தில் உயர்த்தல. இப்பொழுது என்ன நிலைமை? மின்சாரத்தை தொட்டாத்தா ஷாக் அடிக்க, கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடை வரி 150% உயர்ந்து போச்சு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள். மின் கட்டணம் எவ்வளவு குறைவு, வீட்டு வரி எவ்வளவு குறைவு, கடை வரி எவ்வளவு குறைவு. ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நெசவாளுடைய நிலை பரிதாபமான நிலை. நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது. அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. விசைத்தறி தொழில் அழிந்து போய்விட்டது, உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலையில்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது. இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவர் மேல் இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து முன்னாள் ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் இறங்கி போராடி பணம் பெறுகின்ற சூழ்நிலை. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகின்றார், இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விட்டுருக்கோம் சொல்லி அந்த பேருந்தில் ஏறி இறங்கினாதான் உயிர் நிச்சயம். அப்படிப்பட்ட பேருந்து ஓட்டுதல் பேருந்து தான் இன்றைக்கு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில்துறை இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்களை நான் குறிப்பிடுகிறேன். தொழில்துறை அண்ணா திமுக ஆட்சியில மிக சிறப்பா இருந்தது. 2015 அம்மா அவர்கள் முதல் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டாங்க. அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது அந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின்ற பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று
அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார். அதுதான் உண்மை. எதையுமே செய்யல. செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிவிப்பை வெளியிட முடியும். இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பார்க்கிறாங்க விடியா திமுக ஆட்சியில். எனக்கு முன்னால தலைமை செயலர் அறிவிச்சவர் வேலுமணி சொன்னாங்க, திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க. அத்திக்கட அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது, ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறார். கோவையிலே கோவை அவனாசி ரோட்ல பிரம்மாண்டமான மேம்பாலம், அதிக தூரம் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டியது அண்ணா திமுக ஆட்சியில். அங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ரயில்வே கடவுக்கு குறுக்கே மேம்பாலம், சாலை சந்திப்பிலே மேம்பாலம், ஆற்று குறுக்கே மேம்பாலம், நல்ல சாலை வசதி, கூட்டு குடிநீர் திட்டம், கடலீரை குடிதாக்கும் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதா? இல்ல. அதோட கடலை பத்தி சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. அந்த 73 ஆண்டுகள 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள், காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. 2021 5,18,000 கோடி தான் கடை. கொரோனா காலம் 19-20 அப்பா நமக்கு வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, கலால் வரி கிடையாது, வரியே இல்லாம ஓராண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் விலையில்லா உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த கொரோனா தொற்று, அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும், அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழலில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு வல்லரசுல கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சிகளும் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் நீங்க தமிழ்நாட்டில் மாதிரி நீங்க கடைபிடிங்க, கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம், மக்களை காத்த அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலையெல்லாம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது. ஆக அதையெல்லாம் தடுக்க திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது. ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கலாம், ஆனா தடுக்க முடியாது.
இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையும் ஊழல், டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போறார். படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் இருக்குது. 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார் தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்பில் ஊழல், மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்ம் டெண்டர் விட்டதில் ஊழல், ஒரே மாதிரி டெண்டர். இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சொன்னா 12 பேரும் 3 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பார்த்து பத்திரப்பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலையிலா வேட்டி சில அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல, முறையா கொடுக்கல. தரமற்ற நூலை கொடுத்துட்டு அதுலயும் ஊழல். அப்புறம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதுல பராமரிப்பு பணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க. இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணை உள்ளது 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. திரு பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு உதயநிதி அவர்களும்
திரு சபரீசன் அவர்கள் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி எல்லா வலைதளம் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல், ஊழல்னா திமுக, அதுதான் நில. எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது. உடனே டெல்லிக்கு போறார். இதில் உங்களுக்கு என்ன பயம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியில போய் மேல்முறையீடு செய்கிறீங்க. பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர் நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அது மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, அதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு. அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர் நீதிமன்றம். அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. அதோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க. அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க. எவ்வளவு வெட்கக்கேடானது! ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும். இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ன துடிக்கிறார். ஏன்னா எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்றவர் வெற்றி பெறவில்லை. அது சென்னை மாநகரம்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை. இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோடு நிறைவு பெற இருக்கின்றது. நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு நாளை இறுதி நாள். அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பத்திரிகையின் மூலம் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும். பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்தி விடுங்கள். ஏன் மிரட்டுறாங்களா? பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே, அதுபோல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்டிலையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ. 4ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க, உங்கள் மீது வழக்கு வந்து விட்டதெல்லாம் சந்திங்க. திராவிட முன்னேற்றங்களை உருவாக்கிய பேர் அண்ணா அவர்கள் கழகம் ஒரு குடும்பம். நாங்க இன்றைக்கு திமுக கருணாநிதி குடும்பம் மாறி போச்சு. திமுக கருணாநிதி குடும்பம் ஆச்சு. அது கருணாநிதியுடைய திமுகங்கிறது ஜனநாயக முறையில் கட்சியில் அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர். இப்ப உதயநிதி கொண்டு வருவதற்கு துடிச்சிட்டு இருக்காரு. ஒருபோதும் நடக்காது. ஸ்டாலின் ஒருபோதும் நடக்காது. அவர் எம்எல்ஏ ஆக்குனீங்க, அவரை மந்திரி ஆக்குனீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க. அந்த உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எமர்ஜென்சின்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார்.
மிசா சட்டத்தில் நாங்கள் சிறை சென்றோம் சொன்னார். அப்பொழுதும் திரு துரைமுருகன் அவர்களும் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியல. திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேணாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? வர முடியுங்களா? ஒரு கிளை செயலாளர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும்னா அண்ணா திமுக வர முடியும். ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அண்ணா திமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார்கள். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மிட்டாமிராஸ் தாரா? பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டாமிராஸ் தாரா? சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகபாதிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிகிறது. இயக்கத்துக்கு விசுவாசமாக உழைக்கின்றவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். அதை நனவாக்கின்ற விதமாக ஒவ்வொருவரும் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேர்தல் நேரத்திலே அவளை அழைத்து வந்து பதிய வைத்து தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிற வேட்பாளர்களின் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகிற கோப்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதோட அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும். தை பண்டிகையின் போது அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படும் அறிவிப்பை கொடுத்து அந்த தை பொங்கல் என்று ஏழை வீட்டிலையும் தை பொங்கல் பொங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் நம்முடைய இளைய புரட்சி தலைவி அம்மா. அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகையை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். இப்பொழுதாவது நீங்கள் செய்த ஊழலாவது, எவ்வளவோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளவோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டீர்கள். இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தை பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வரல. இதையாவது இந்த ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து
அது மட்டுமல்ல, நான் முன்கூட்டியே எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நான் முன்கூட்டியே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டோம். அந்த எழுச்சி பயணத்தின் போது நம்முடைய மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள், வருகை வந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், பகுதி செயலாளர் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு மிக சிறப்பாக எழுச்சியாக அந்த எழுச்சி பயண கூட்டத்தை நடத்தினீர்கள்.